Father, Nallasiria Tangarajan Sahasra. On this occasion, I request you to say a few words and give the Christmas greetings to our teachers. வணக்கத்துக்குரிய பாடசாலையினுடைய தலைவரும் திருச்சபையினுடைய தலைமை ஆயர் அவர்களே, துணை ஆயர் பாடசாலையினுடைய துணைத் தலைவர் அவர்களே, திருச்சபையினுடைய செயலாளர் பாடசாலையினுடைய செயலாளர் அன்புக்குரிய டாக்டர் ஸ்டீபன் சான் அவர்களே, இந்த பள்ளியினுடைய காலாளர் பாசத்துக்குரிய தம்பி அட்வொகேட் ஜான்சன் அவர்களே, அன்பிலும் மரியாதைக்கும் உரிய பள்ளியின் முதல்வர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களே, ஏனைய பள்ளி நிர்வாக உறுப்பினர்களே, அன்புக்குரிய ஆசிரியர் உள்ளிட்ட பள்ளியின் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை வளர கூறிக்கொள்கின்றேன். என்னை பொறுத்து தம்பி தாளாளர் அவர்கள் சார் கிறிஸ்துமஸ் கேட்டுவிட்டார், ஒரு நல்ல விருந்து வைத்திருக்கிறேன், வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு செல்லலாம் என்று அழைத்தார்கள். நானும் விருந்தை நினைத்தே அவர்களோடு ஒழுகின்றேன். இப்போது அவர்களே கூறுகிறார்கள், 2 வாக்கு மட்டும் அவர் பேசுகிறது. அந்த அன்பு ஆணையிற்கு உங்களுடன் இருக்கிறேன். முன்னாலே தாளாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பள்ளியினுடைய நல்ல வளர்ச்சியிலே நல்ல அக்கறை கொண்ட ஒரு சிறந்த சேர்மன் தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஏனென்றால் பள்ளி நிர்வாக குழு கூட்டங்களிலே அவருடைய அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக 1979 முதல் இன்றளவும் திருச்சபையிலே பல போதல்களை சந்தித்தாலும் சந்திக்கின்ற உடன் உழைக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றவனாக இருந்தாலும் அன்பு போதகர் அவர்களுடைய அணுகுமுறைகளும் அவர்களுடைய வழி நடத்துதலும் அவருடைய விசாரிப்புகளும் மிகவும் என்னை கவர்ந்து கொண்ட ஒன்றாகவே இருக்கின்றன. அதே போல நம்முடைய உதவி ஆயர் அவர்களும் திருச்சபை பள்ளியை பொறுத்தமட்டிலே ஒரு தனி அன்பு கொண்டு நான் பணியாற்றிய காலத்திலும் சரி இப்போதும் சரி அவருடைய ஆலோசனை தந்துகளை நடத்துகிறார்கள். நிர்வாக குழுவினுடைய செயலாளரை பொறுத்தமட்டில் அவர்கள் குறிப்பிட்டது போல 2002ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அவர்கள் அந்த பாடசாலை நிர்வாகத்திலே இருந்து இது ஆரம்பிக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தியவர்கள். அன்றைக்கும் திருச்சபையிலே 2 விதமான அணிகள் உண்டு. இருந்தாலும் கூட அந்த நாளிலிருந்தே இந்த திருச்சபையின் பள்ளியை குறித்த ஒரு பெரிய அன்பு கருத்தனையும் எனக்கும் இருந்தது உண்டு. அதை அவர்களும் நன்றாக அறிவார்கள். கழிந்த காலங்களிலே பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு பணிகளை ஆற்ற உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு எனக்கு இருந்தது. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஒருவர் புதிதாக இருக்கலாம், மற்றவர்களெல்லாம் எனக்கு பகைவர்கள் தான். இந்த பாடசாலை இப்போது 2 பெரிய காரியங்களை என்னை பொறுத்து சாதித்திருக்கிறார். உறுதியாக சொல்ல முடியும். ஒன்று, அவர்கள் குறிப்பிட்ட பள்ளியை மேல்நிலை பள்ளி ஆக்கியது. என்னை பொறுத்து ஒரு 6 ஆண்டு காலத்துக்கு முன்னாலேயே இது
அன்றைக்கு இதனுடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் உயர்ந்து காணப்பட்டது. 650 தாண்டி இருந்த நேரத்தில் அதை ஹையர் செகண்டரி ஆக்கி விட வேண்டும் என்று நான் துடித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும், விரும்பினேன் என்பதை விட. ஆனால் நாடு பச்சை கொடி காட்டினால் தானே டிரைவர் ட்ரெயினை ஓட்ட முடியும் என்கிற சூழ்நிலையிலே என்னால் அதை சாதிக்க முடியாமலாகிவிட்டது. அது ஒரு பெரிய குறைதான், நான் வைத்து சென்ற பெரிய குறை. அதை இன்றைய நிர்வாக குழு நம்முடைய பாசத்துக்குரிய தம்பி அட்வொகேட் ஜான் சவுந்தர் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்கின்றேன். அடுத்து 2 கட்டடங்களை கட்டிவிட்டோமே தவிர அந்த டவுன் பிளானிங் அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை, மறைமுகமாக சொன்னார்கள். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கட்டடத்தை கட்டினோமே தவிர அதனுடைய டவுன் பிளானிங் வாங்கவே இல்லை. அது இல்லாமல் ஒரு மேல்நிலைப் பள்ளிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு அமைப்புகளை காட்ட முடியாது என்பதுதான் சொல்கிறேன். ஆனால் அதையும் இந்த நிர்வாகக்குழு சாதித்திருக்கிறது. அதிலும் தம்பி அட்வொகேட் ஜான்சனுடைய பங்களிப்பு உண்டு, பெரிதாக உண்டு என்பதை நினைக்கும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை மறுபடியும் பாராட்டுகின்றேன். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியை குறித்து செயலாளருக்கு மிகுந்த அக்கறை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை உண்டு என்பதை எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அதற்காக அவ்வப்போது ஏற்படுகின்ற சிறு குறைகளையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாகத்துறையில் இல்லாத காலங்களிலும் குறைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சுட்டிக்காட்டிய குறைகளை நான் குறைகளாக கருதவில்லை, அவற்றை நான் அவர்கள் கருதுகின்ற நல்ல ஆலோசனைகளாக கருதி என்னுடைய ஒவ்வொரு அடியும் முன்னெடுத்து வைத்து முன்னேறுவதற்கு அதற்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த நிறுவனத்தை பொறுத்த பாசம் இருப்பதனால்தானே அவர் அதை செய்ய முடியும். அதே போல முன்னாள் தாளாளர் பாசத்துக்குரிய அண்ணன் ஜெர்மனி அவர்கள் இந்த நிறுவனம் வளர வேண்டும் என்கிற ஆவலைத்தான் வெளிப்படையாக எங்களிடத்திலே காட்டிக்கொண்டார்கள். அதிலே நாம் வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. கட்டடங்கள் கட்டியது எல்லா காரியங்களும் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. மற்றபடி உள்ள காரியங்களில் அவர்கள் அதிகமாக தலையிட மாட்டார்கள். அதற்கு முன் இருந்த இந்த பள்ளியை ஆரம்பித்த காலத்தில் இருந்த செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் பரமதாசர்கள் பள்ளியை குறித்து ஒரு பெரிய கரிசனை உண்டு. கழிந்த காலத்திலே அதற்காக அவர்கள் உடன் இருந்தும் பல ஆலோசனைகளை தந்திருக்கிறார்கள். வெளியே சென்ற பிறகும் அவர்களுடைய ஆலோசனைகளை அவர்களுடைய கடிதங்கள் வாயிலாக பலர்களை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களோடு கலந்து கொள்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டு. காரணம், நான் சுமார் 42 ஆண்டு காலம் இந்த திருச்சபையிலே பல்வேறு பணி பொறுப்புகளிலே பல்வேறு வகையிலே தொடர்ந்து 1979 முதல் இன்று வரையில் பணியாற்றினாலும் நான் ஓய்வெடுக்க துணிந்து விட்டபடியால், தீர்மானித்து விட்டபடியால், இனி இது போன்ற ஒரு கூடுகையோ சந்தர்ப்பங்களோ எனக்கு வாய்க்காது. நான் திருச்சபைக்கு வருவேன், பாடசாலைக்கு வருவேன். இது என்னுடைய திருச்சபை, என்னுடைய பாடசாலை, அந்த உணர்வுகள் மட்டும் எனக்கு உண்டு. இது மாதிரிப்பட்ட கூடுகைகள் எனக்கு வாய்க்காது என்பதனால் மிக விருப்பத்தோடு உதவி தம்பி அழைத்ததையும் இது பெருமையாக அதை எடுத்துக்கொண்டேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, செயலாளர் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், நீங்கள் ஒரு பாடவேளை பாடம் நடத்த வேண்டுமானால் நீங்கள் 1 மணி நேரமாவது ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நான் அதை வலியுறுத்துகின்றேன். இன்னும் ஒரு ஆலோசனை எனக்கு உண்டு. நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சி நம்முடைய பெற்றோர்களுடைய கையில். பள்ளிக்கு பெற்றோர் வரும்போது ஒரு கரஸ்பாண்டை பார்த்து எவ்வளவு மரியாதை செய்வீர்களோ, ஒரு முதல்வரை பார்த்து எவ்வளவு மரியாதை, அந்த மரியாதை நீங்கள் பெற்றோருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அந்த பள்ளிக்கு போகலாம்,
ஆசிரியர்களோடு குறைநிறைகளை பேசலாம் என்று அந்த பெற்றோர் 10 பெற்றோருக்கு செல்லும் போது நம்முடைய பிள்ளைகள் 10 பேர் கூடுதலாக வர வாய்ப்புண்டு ஒரு பெற்றோர் வேண்டாம். இரண்டாவது ஒரு ஆலோசனை, பிள்ளைகளிடத்தில் அன்போடு இருந்தது, மிக அன்போடு இருப்பது. அதாவது இருட்டை விளக்க வேண்டுமான அடியடின்னு அடிச்சா இருட்டு ஓடாது. ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்தால்தான் இருட்டு மறையும். மாணவர்களை நினைத்து எவ்வளவு அந்த காலத்துல நம்ம எல்லாம் அடி வாங்கி தான் படித்தோம். எனக்கு அடிப்பட்ட அடையாளங்கள் உண்டு. அந்த அளவுக்கு அடி வாங்கி படித்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு பிள்ளைகளை போட முடியாது, பேச முடியாது. அப்ப நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். அதிகமாக நீங்கள் பணியாற்றுகின்ற போது உங்களால் தான் பள்ளியினுடைய வளர்ச்சி இருக்கிறது. உங்களால் தான் இந்த கோன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு எல்லோரும், ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அன்புக்குரிய உறுப்பினர்கள், அதே போல அன்புக்குரிய ஆண்டிமார், எல்லாரும் ஒன்றாக நினைத்து இந்த நிறுவனத்தை நான் வளர்ப்பேன், இது என்னுடைய நிறுவனம். ஒருவேளை கொரோனா காலங்களில் உங்களுக்கு என்ன செய்யலாம், சேலரிகள் முழுவதாக கிடைக்காமல் இருக்கலாம். நம்ம பள்ளி மட்டும் எல்லா பள்ளியிலும் கேட்டு பாருங்க, இதை விட அதிகமாக 8 மணிலேருந்து 7 மணி வரை வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கலாம். எனக்கு தெரியும். வருவதை பகிர்ந்தளிக்கிறார்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். காலம் நமக்கு நல்ல காலம் வரும், நல்ல பதில் கிடைக்கும். இறைவனுக்கு நம்முடைய பள்ளி நடக்கிறார் என்ற ஆலோசனையோடு என்றும் பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே பொறுப்பை இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் துணை நிற்க என்ற உறுதியும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துவ வாழ்த்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி.